தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்றுமளவும் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை பெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கனின் அருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க குரு நிலைத்து வெண்மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய் இருநிலத்தவரின் புற திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி கலை கண்ட சதுரா வருக காந்தமெனும் தவளக்கலையை உடுத்த மந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறுவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலனுமோ மாணிக்க மணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று அனுபவ சக்தி 91வது அதிகாரத்தில் 1278வது பாடல்களுக்கு நாம் விளக்கம் காணுகின்றோம். ஊருகந்தாய் சிவகாம கொடியில் வெள்ளை ஏறுகந்தாய் எனை ஈன்றுகந்தாய் மெய் இலங்கு திரு நீருகந்தாய் உலகெல்லாம் தலைக்க நிமிர் சடைமேல் ஆறுகந்தாய் மன்றில் ஆட்டுகந்தாய் என்னை ஆண்டவனே. வள்ளல் பெருமான் இந்த பாடல்ல இறைவனுடைய தன்மையை பற்றி சொல்லுகின்றார். ஊறுகின்றாய்னா சிவக்கூறாக, ஊறுகின்ற சிவமாக, உள்ளத்தில் அகம் அகப்புறம் புறம் 4 இடத்துல ஊறுன்னு சொல்லினார் இல்லையா, அதனால ஊறுகின்றாய் ஊற்றெடுக்கின்றது. தொட்டனைத்தும் ஊறும் மணல்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தும் ஊறும் அறிவு அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அதுபோல இங்க வள்ளல் பெருமான் சிவ ஊறுகின்றதை சொல்கிறார். ஊறுகின்றாய் அவருடைய உள்ளத்தில் இறைவன் அருள் ஒளியாக ஊறுகின்றாய். சிவ காம கொடியில் வெள்ளை ஏறுகின்றாய். சிவ காமக்கொடி என்பது சக்தி. அந்த கொடியிலே இருக்கின்ற வெள்ளை நிறத்தை குறிப்பிடுகின்றார். ஏறுகின்றார் வெள்ளை எல்லை வில்லொளி ஓங்கிட வெள்ளொளி காட்டிய அருள் கனலே அப்படின்னு சொல்றார் இல்லையா. வெள்ளை ஏறுகின்றாய், வெள்ளை நிறமாய் கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு. என்னை ஈன்றுகின்றாய், என்னை ஈன்றெடுத்தாய், தாயாகி தந்தையாய் விளங்குகின்றார் இல்லையா. என்னை ஈன்று உகந்தாய். மெய் இலங்கு திரு நீருகந்தாய். மெய் அப்படின்னா உடம்பு. உலகெல்லாம் திருநீராக கலந்திருக்கின்றாய், பூசி இருக்கின்றாய், அதான் நீருகந்தாய் அப்படின்னு சொன்னாரு. உலகெல்லாம் தலைக்க நிமிர் சடை மேல் ஆறுகந்தாய். உலகெல்லாம் தலைத்து ஓங்குவதற்காக இறைவன் அவருடைய நிமிர் சடை மேல்
அடங்கி இருக்கின்ற ஆறுதல் என்பது அடங்குதல். அடங்கி இருக்கின்றாய், மன்றில் ஆட்டுகின்றாய். வெளியில வந்து ஆடுகின்றாய். ஆடவாரீர் அம்பலத்தில் ஆடவார் என்ற பாட்டும் இருக்கு இல்லையா? ஆக இறைவன் வெளியில் அவன் ஆடுகின்றான். என்னை ஆண்டவனே! வள்ளல் பெருமானே ஆண்டவராக, அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்று பாடுறார் இல்லையா? வள்ளல் பெருமானை ஆண்டு கொண்டது அருட்பெரும் ஜோதி. அது உள்ளத்தில் ஊறுகின்றது. அது வெள்ளை வெள்ளை நிறமாக இருக்கின்றது. என்னை ஈன்றெடுத்தது. அது திருநூறு திருநூறு பூசி இருக்கின்றது. உலகெல்லாம் தலைப்பதற்காக அது சடைமேல் அடங்கி இருக்கின்றது. அப்படின்னு சிவ தத்துவத்தை இந்த இடத்துல பெருமான் குறிப்பிடுகின்றார். ஆனால் இது சைவ சமயத்துக்கு உட்பட்டது அல்ல. அடுத்த பாடல்ல ஆண்டவனே திரு அம்பலத்தே அருளால் இயற்றும் தாண்டவனே, என்னைத் தந்தவனே, முற்றும் தந்தவனே, நீண்டவனே, உயிர்க்கெல்லாம் பொதுவினில் நின்றவனே, வேண்ட அநேக வரம் கொடுத்து ஆட்கொண்ட மேலவனே. அருட்பெரும் ஜோதி தான் எல்லா உயிர்களுக்கும் ஆண்டவராக இருக்கின்றார். அண்ட சராசரங்களெல்லாம் ஆளுகின்ற ஆட்சி உரிமை பெற்றவர் ஆண்டவர். அதனால ஆண்டவனே அப்படின்னார். எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கின்றவர். திரு அம்பலத்தே, அம்பலம்னா வெளி, சுத்தவெளி. சமரச சன்மார்க்க வெளியில் அருளால் இயற்றும் தாண்டவனே. அங்கே இறைவன் தாண்டவம் கொண்டு இயங்குகின்றான். தாண்டவம்னால அது ஒரு இயக்கம். அருளால் இயற்றும். அருள் என்பது கருணையினால் இறைவன் தாண்டவம் கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கின்றான். என்னை தந்தவனே, முற்றும் தந்தவனே. இந்த என்னை தந்தவன் அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய உண்மை நிலை. ஹூ ஆர் யூ அப்படின்னு ஒரு கேள்விக்கு நாம் யார்? நாம் இந்த உடம்பு அல்ல. அழிகின்ற 5 பஞ்சபூதத்துக்கு உட்பட்டவர்கள் இல்ல. புலன்களும் நாம் அல்ல. இந்த உயிரும் நாம் அல்ல. இதையெல்லாம் கடந்த ஒரு அருட்ஜோதி தான் நம்மளுடைய உண்மை சொரூபம். அதனால தான் அதை தந்தவன் என்றதுனால தான் என்னை தந்தவனே, முற்றும் தந்தவனே அப்படின்னு சொன்னார். இப்ப சித்தர்களுக்கு வந்து அவங்களும் வந்து தன்னை அறிந்தவர்கள். அவர்களுக்கு வந்து சிவ ஒளி, அதாவது பரசிவ ஒளியாக அவர்களுக்கு கெட்டியது அந்த காலகட்டத்தில். ஆனால் வள்ளல் பெருமானுக்கு முற்றும் தந்தவன் சொல்றார். முற்றும் தந்தவனாக முழுமையை தந்தவன். எல்லாவற்றையும் தந்தவன். இப்ப சித்தர்களுக்கு தரப்படாத ஒன்று வள்ளல் பெருமானுக்கும் கிடைத்திருக்கின்றது. அவங்களுக்கு கிடைத்தது முற்றும் அல்ல. பராபரை வெளி வரைக்கும் கிடைத்திருக்குது. வள்ளல் பெருமானுக்கு அதையும் கடந்த முற்றும் அவருக்கு கிடைத்திருக்கு. அதான் முற்றும் தந்தவனே என்றது. நீண்டவனே. நீண்ட காலமாக பல கோடி யுகங்களாக இருக்கக்கூடியவன். நீண்டவன். உயிர்க்கெல்லாம் பொதுவில் நின்றவன். எல்லா உயிர்களுக்கும் இது வந்து பொதுவில் இருக்கின்றது. பொதுவாக எங்கும் நீக்கமற மற்ற உயிர்களின் இயக்கத்துக்கும், செயலுக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் மூல காரணமாக இருக்குது. காரண சிவமாக விளங்குகின்றது. அததான் பொது அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே அகவல்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. பொதுவது சிறப்பது, புதியது பழையது என்று அது அதுவாய் திகழ் அருட்பெருஞ்ஜோதி. பழையது வந்து பராபரையும், புதியது வந்து சன்மார்க்க வெளி ஆக கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இது என்ன செய்ய வல்லதுன்னா, இதுகிட்ட வேண்ட அநேக வரம் கொடுத்தாட்கொண்ட மேலவனே. அநேக வரங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மேலவன் என்று சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு உண்டு. வேண்ட அநேக வரம் கொடுக்கும். ஏற்கனவே இன்னொரு பாடல்ல வந்து வரம் கொடுக்க வல்லானேன். அப்ப நம்மலாம் வரம் பெறறதுக்கு முயற்சிக்க வேண்டும். வரம் பெறுவதற்கு சும்மா ஒரு நாள்லலாம் வேண்டுனா பத்தாது. தொடர்ச்சியாக நம்ப வேண்ட வேண்டும். சுமார் ஒரு 48 நாளுகளுக்காக ஒரு விஷயம் சித்தி பெறுவதற்கு, கிடைப்பதற்கு இறைவன்ட்ட வேண்ட வேண்டும். இப்படி வேண்டிய ஒரு விஷயம் வந்து இம்மையிலோ, மறுமையிலோ நமக்கு வந்து சேரும். உதாரணத்துக்கு இப்ப சாகா வரம் உடனே கிடைக்க போறதில்ல. ஆனா அத வேண்டினா அது அது ஒரு ஜென்மத்தில நமக்கு வந்து கிடைக்கும் அது. அதான் இப்பயே நம்ம வந்து வேண்டிக் கொள்வது, அது அருட்பெருஞ்சோதியினிடத்தில் நமக்கு வந்து மேன்மையை கொடுக்கும். பிற்காலத்தில் நன்மைகளை கொடுக்கும். சில வேண்டுதல்கள் இந்த இந்த காலத்திலே
ஒரு குறுகிய காலத்திலே நமக்கு கிட்டக்கூடியது. வரத்தை பொறுத்து இருக்குது. வேண்டுகின்ற தன்மையை பொறுத்து இருக்கு. சில வரங்கள் தாமதமாகும். சில வரங்கள் வந்து மறுஜென்மத்தில கூட கிடைக்கும். அடுத்த பாடல் 12:80. மேலவனே, மேலவன்னா எல்லா வெளிகளுக்கும் மேலாக இருக்கிறான். எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவன். அதனால மேலவனே அப்படின்னு சொன்னார். திரு அம்பலத்தாடல் விளக்கும் மலர் காவலன். அம்பலத்தில் உள்ள ஆடல், ஆடல் என்பது இயக்கம். அதோடைய தனி இயக்கம். அந்த தனி இயக்கத்தின் சிறப்பை விளக்குகின்ற மலர் காவலனை, காலவனை, மலர் காலவனை. அதை விளக்குகின்ற காவலனாகவும், கனல் கையவனை, கனலாகவும் இருக்கின்ற ஒன்று நுதற்கண்ணவனே. அது முக்கண்ணனாகவும் இருக்கின்றது. முக்கண்ணனுக்கு நுதற்கண் என்று மற்றொரு பெயரும் உண்டு. ஞானக்கண் சொல்றோம் இல்லையா? அது மாரி நுதற்கண் அவனே. மாலவன் ஏத்தும் சிவகாம சுந்தர வள்ளியை. மாலவன் அப்படின்னாக்க மால்னா விஷ்ணு. விஷ்ணு கூட வணங்கக்கூடிய தெய்வமாக ஏத்தும் சிவகாம சுந்தர வள்ளியை ஓர் பாலவனே. சிவகாம சுந்தரி என்ற தாயை, பெண்ணை தன்னுடைய பக்கத்தில், வலப்பக்கத்தில் வைத்திருக்கிறார். அதான் ஓர் பாலவனை என்னை பாலகன் ஆக்கிய பண்பினனே. வள்ளல் பெருமானை பாலகனாக ஆக்கிய பண்புள்ள இறைவன் அப்படின்னு சொல்றாரு. வள்ளல் பெருமானை வந்து பாலகனாக ஆக்கிறார். பால கணேசன், பால கணபதி, பாலமுருகன் இப்படியெல்லாம் பேர் இருக்கு இல்லையா? அதாவது இளமை, இளமைக்கு பாலன் என்ற ஒரு பொருளை எப்போதும் பயன்படுத்துவாங்க சித்தர்கள். அதுபோல வள்ளல் பெருமானும் பாலகனாக ஆக்கிய பண்பு கொண்ட இறைவனை இங்கே குறிப்பிடுகின்றார். இப்ப மேலான ஒரு பொருள், அம்பலத்தில் ஆடுகின்ற ஒரு பொருள், ஒரு மனிதனை வந்து மரணமில்லாத தன்மைக்கு அது செயல்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதோட இயக்கம். அதனால்தான் ஆடல் அப்படின்னு சொன்னார். ஆடவாரீர் என்னோடு ஆடவாரீர் என்ற பாடலும் கவனிக்கத்தக்கது. வாட்டமெல்லாம் தவிர்த்தேன் 12:81 வாட்டமெல்லாம் தவிர்ந்தேன் அருட்பேரொளி வாய்க்கப் பெற்றேன். அருட்பேரொளி வந்து நமக்கு கிடைச்சதுன்னா நம்மகிட்ட இருக்கிற வாட்டம், துன்பம், துயரம், பயம், அச்சம் எல்லாமே நீங்கிவிடும். எல்லாம் தவிர்ந்து போய்விடும். இல்லாமல் செய்துவிடும். இருள் வெளியிலா இருக்கும்போது எல்லா துன்பங்களும் நமக்கு இருக்கும். எல்லா வாட்டத்தையும் குறித்து நம்ம வாட்டம் அடைந்து கொண்டு துன்பம் அடைந்து கொண்டு கூட்டமெல்லாம் புகழ் அம்பலவாணரை கூடப் பெற்றேன். கூட்டமெல்லாம் புகழ் அம்பலவாணரை. எல்லா கூட்டமும் அம்பலவாணரை புகழ்கின்ற ஒன்றை நான் கூடப் பெற்றேன். நான் கூடப் பெற்றேன்னா சேரப் பெற்றேன். அதோடு நானும் ஒன்றாக கூடப் பெற்றேன் அப்படின்னு சொல்றார். எல்லா சிவக்கூட்டங்களும் மற்ற உலகங்கள்ல இருக்கக்கூடிய சிவலோகங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா கூட்டங்களும் அவங்கெல்லாம் வந்து தெய்வ கூட்டங்கள். அந்த கூட்டங்கள் சித்தர் கூட்டங்கள் எல்லாம் புகழ் அம்பலவானவரை. புகழுக்குரிய அம்பலவாணராக விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை நான் கூடப் பெற்றேன் அப்படின்னார். தேட்டமெல்லாம் வல்ல சித்தி பெற்றேன். எல்லா தொழிலும் ஐந்தொழில் செய்கின்ற வல்லபய வள்ளலாருக்கு உண்டு இல்லையா? தேட்டம் என்றால் தொழில். ஆக படைத்தல், காத்தல், பக்குவம் அறிவித்தல், துரிசு நீக்குதல், அருள் புரிதல். கொலை வந்து இது செய்யாது. கொல்லா நெறியே குருவருள் நெறி என பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிம்மி. இது மட்டும் மற்ற உயிர்களை கொல்லாது. அதனால பராபரைக்கு ஐந்தொழில் வந்து கொல்லுகின்ற ஒரு தொழிலும் உண்டு. சன்மார்க்கத்துல அருட்பெருஞ்சோதி அது கொல்லாத பெரும் கருணை தெய்வமாக விளங்குகின்றது. அதுதான் தேட்டமெல்லாம் வல்ல சித்தி பெற்றேன். வள்ளல் பெருமான் பெற்ற சித்தி 1, 2 அல்ல. பல கோடி சித்துகள் செய்கின்ற வல்லமை அவருக்கு உண்டு. அதாவது கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி என்று சொல்லக்கூடிய முச்சித்திகளையும் வள்ளல் பெருமான் கணக்கில் அடங்காத பல கோடி சித்திகளை செய்கின்ற வல்லபத்தை பெற்றேன் என்று சொல்லுகின்றார். ஆட்டமெல்லாம் விளையாடுகின்றேன். இது என்ன ஆட்டம்னாக்க, பூலோகத்துல நம்ம பார்க்குற ஆட்டம் இல்ல. இது வந்து அருள் இயக்கம், அருள் ஆட்டம்.
அருள் ஆட்டமெல்லாம் விளையாடுகின்றேன் எனக்கார் சரி. எனக்கு நிகர் யார் இருக்க முடியும்? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப வள்ளல் பெருமான் எல்லாவத்தை விட, எல்லா மகான்களை விட, ரிஷிகளை விட, வள்ளலாருக்கு முன்பு ஞான நிலை பெற்ற நிலைகளை எல்லாம் தாண்டி, இவர் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார். அதனால தான் எனக்கு யார் சரியேனர். நிகராக யார் இருக்க முடியும்? அப்படின்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு நிலையை, ஈடு இணையில்லாத ஒரு நிலையை வள்ளல் பெருமான் பெற்றிருப்பதை இங்கே காட்டுகின்றது. 1282 நான் செய்த புண்ணியம் யார் செய்தனர் இந்த நானிலத்தில். இந்த மாரி ஒரு நிலையெல்லாம் அடைவதற்கு புண்ணிய பலம் வேண்டும். புண்ணியம் இருந்தா தான் பூலோகத்தை கடந்து செல்ல முடியும். புண்ணியம் பத்தலன்னா நம்ம திருப்பி திருப்பி பூமியில வரணும். பூமியில வந்து அந்த புண்ணியத்தை நம்ம வந்து செய்து கொள்ள வேண்டும். ஆக வள்ளலார் இந்த நிலையை அடைவதற்கு அல்லது அந்த ஜென்மத்துக்கு முன் ஜென்மங்கள்ல என்ன புண்ணியம் செய்தேன் என்பது அவருக்கு தெரியல. ஏன்னா, இப்ப நம்மளே நம்ம முன் ஜென்மத்தில என்ன செஞ்சிருக்கோம்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதுபோல அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர் என்ன புண்ணியம் செய்தார் என்பது தெரியாது. அதான் நான் செய்த புண்ணியம் யார் செய்தனர் இந்த நானிலத்தினர். இந்த ஜென்மத்தில அவர் செய்த புண்ணியம், அதாவது 19ஆம் நூற்றாண்டுல அவர் செய்த புண்ணியம். யார் செய்தனர்ன்னு கேட்கிறாரு. அப்ப யாரும் செய்யல. அப்படின்னா என்ன புண்ணியம் செய்திருப்பாரு? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. உயிர்க்கருணை வந்து யாரும் செய்யல என்பது தெள்ளத் தெளிவாக நமக்கு சிந்தித்தால் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப சித்தர்கள் எல்லாம் புண்ணியவான்கள் தான். புண்ணியத்தை அடைந்தவர்கள் தான். ஆனா, அந்த புண்ணியவான்களா ஆவதற்கு அவர்கள் செய்த தவம் வேறு. வள்ளலார் செய்த தவம் வேறு. இந்த ஜீவகாருண்யத்தின் வழிதான் நித்திய வாழ்வு பெற முடியும். சமரச சன்மார்க்க வெளியை அடைய முடியும் என்பது விதிக்கப்பட்ட ஒன்று. அதனால தான் வள்ளல் பெருமானுக்கு அந்த வாய்ப்பு வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் 19ஆம் நூற்றாண்டில் வழங்கப்பட்டது. அதனால தான் நான் செய்த புண்ணியம் யார் செய்தனர்? அது சிவப்புண்ணிய பேரிலே என்ன புண்ணியம் செய்தேனோ, அப்பா நான் என்ன புண்ணியம் செய்தேனோன்னு. அப்ப இங்க வந்து என்ன புண்ணியம் அவர் செய்தார்னாக்க, ஜீவகாருண்யம் தான் அவருடைய செய்த புண்ணியம். ஜீவகாருண்யத்தின் ஒழுக்கத்தின் வாயிலாகத்தான் சுத்த சன்மார்க்க நிலையை வந்து ஒரு மனிதன் அடைய முடியும். பிறப்பை வந்து கடக்க முடியும். வான் செய்த தேவரும் காணாத காட்சி மகிழ்ந்து கண்டேன். வான் செய்த தேவரும் அப்படின்னு சொன்னாக்கா, வான் உலகத்தில் உள்ள வாசிகள். அதற்கு முன்பு அவர்கள்லாம் செய்த ஒளி உடம்பு பெற்றிருக்கிறாங்க. பராபர வரைக்கும் இருக்கிறாருங்கல்ல. அவர்களெல்லாம் காணாத காட்சி மகிழ்ந்து கண்டேன்றார். அப்ப வல்லப்பெருமான் கண்ட காட்சி, ஆணி பொன் அம்பலத்தில் கண்ட காட்சி, அற்புதம் காட்சியடி அம்மா அற்புதம் காட்சியடின்னு. பராபரை நிலையிலிருந்து மற்ற உலகங்கள் ஒன்று இருக்குது அப்படின்றத சிறிது கூட கண்டுபிடிக்க முடியாதாம். அதனால தான் ஆறாந்த நிலைக்கும் எட்டி நின்று பார்ப்பவர்க்கு எட்டாதே தோழின். அந்த 6 அந்தம் என்பது சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடி என்றாள் வள்ளல் பெருமான். வேதாந்தத்தில் பதிகள் பல கோடி, நாதாந்தத்தில் பதிகள் பல கோடி, யோகாந்தத்தில் பதிகள் பல கோடி, கலாந்தத்தில் பதிகள் பல கோடி, இப்படி போதாந்தத்தில் பதிகள் பல கோடின்னு 6 அந்தத்துல பல கோடி பேரு அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவரு, அந்த 6 அந்தத்துல உள்ளவங்களுக்கும் அருட்பெரும் ஜோதியை எட்டி நின்று பார்ப்பதற்கு எட்டாது அப்படின்னு அனுபவ மாலையில சொல்லியிருப்பார். அதுபோல இந்த அருட்பெருஞ்சோதியை இதற்கு முன்பு யாரும் காணல என்பதற்கு பல பாடல்கள் வந்து சான்றாக எடுத்து காட்டப்படுது. அதுபோல இங்கேயும் சொல்றார், "வான் செய்த தேவரும் காணாத காட்சி." அப்ப கண்டதெல்லாம் என்ன அது? அனித்தியத்தை கண்டதுன்னு தான் ஞானசரியர்ல சொல்லியிருப்பார். ஞானசரிலம் 15:33வது பாடல்ல, "கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதேன்னுவாரு." உண்மையை வந்து இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் காட்டவில்லை. அவர் முதல்ல வள்ளல் பெருமானுக்கு தான் தன்னை காட்டியிருக்கின்றார். அதனால்தான் தேவர்களெல்லாம் காணாத காட்சி. 6 அந்தத்தில உள்ளவங்களும் காணாத காட்சின்னு தான் அத நம்ம எடுத்துக்கொள்ளணும்.
படியடி வான்முடி பற்றினும் தோற்ற அடிமுடி எனுமோர் அருட்பெரும் ஜோதி என்ற ஒரு கருத்தையும் இங்கே கருத்தில் எடுத்து ஆய்வு செய்து கொள்வது நல்லது. ஆக வான் செய்த தேவரும் காணாத காட்சி மகிழ்ந்து கண்டேன். ஊன் செய்த மெய்யும் உயிரும் உணர்வும் ஒளிமயமாக் கோன் செய்யவே பெற்றுக்கொண்டேன். உண்டேன் அருட்கோன் அமுதம். இங்க என்னென்னலாம் அவர் ஒளியமாச்சு. மெய்யும், ஊன் செய்த மெய்யும். அதற்கு முன்பு அவருக்கு கருவில் உற்பத்தியான உடம்பு. என்ன பூதம்? பஞ்சபூதத்தினால் ஆட உடம்பு. அது ஊன் செய்த மெய்யும். அடுத்து உயிரும். இந்த உலகத்தில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட உயிரும். உணர்வும். இந்த இந்த உடம்பு எடுத்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய மாயை வெளிக்கு உட்பட்ட எல்லா உணர்வும். எல்லாம் என்ன மயமா மாறி போச்சுன்னு சொல்றாரு. ஒளிமயமாய் கோன் செய்யவே பெற்றுக்கும். கோன்னா இறைவன். இறைவன் செய்து எனக்கு கொடுத்தான். கோன் செய்யவே பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பாடல்ல ரொம்ப தெளிவாக வள்ளல் பெருமான் அவரா ஒண்ணும் செஞ்சுக்கல. கோன் செய்யவே பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. அப்ப இறைவன் செய்து கொடுத்திருக்கு. அதனால தான் நம்மளெல்லாம் அருட்பெருஞ்சோதிய பிடித்துக் கொள்ளுங்க. இது ஒண்ணு தான் மேலேறும் வீதி. மற்ற வீதிகள் எல்லாம் கீழ் செல்லும் வீதி அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதமான விஷயத்தை தாங்கி இருக்கின்ற பாடல் இது. அதனால தான் ஏன் அருட்பெருஞ்சோதிய வணங்கணும்னா, இந்த அருட்பெருஞ்சோதியினால தான் அழியாத உடம்பு செய்து கொடுக்க முடியும். இந்த உடம்பு ஒளி உடம்பாகவும், உயிர் ஒளி அருட்ப ஜோதி உயிராகவும், உணர்வெல்லாம் மெய் உணர்வாகவும் ஆக்க ஆக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, உண்டேன் அருட்கோன் அமுதம். எங்க உள்ள அமுதத்தை உண்டாரு அப்படின்னா, வான்வெளியில் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற கருணை அமுதத்தை நான் உண்டேன் அருட்கோன் அப்படின்னு சொன்னார். ஆக அமுதம் உண்டு தான் நம்ம உய்யணும் அப்படின்றதை நம்ம எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அமுதத்துக்கு நாம் அடிக்கடி இறைவனிடத்தில் வேண்ட வேண்டும். எனக்கு அமுதம் கொடுத்து அருள வேண்டும். நான் அமுதம் உண்டு வாழ வேண்டும். சோறுலாம் உண்டு சாப்பிட்டா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வாழலாம். இந்த உலகத்தில் உள்ள எந்த உணவு சாப்பிட்டாலும் அது பூத உடம்பு தான் வளரும். ஞான உடம்பு வளருமானா வளராது. ஆனா அமுதம் உண்டால் அறிவும் உடம்பும் எல்லாம் சேர்ந்து அறிவு உடம்பு வளரும். பிறிவேது உன்னை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவெனும் அருட்பெரும் ஜோதி. அறிவு வடிவமாக. ஒளி வடிவம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அது அறிவு வடிவமாக தான் இருக்கும். அதனால அமுதம் உண்டு போக வேண்டும் என்ற ஒரு சடங்கு தான் இறந்தவர்களுக்கு வாய்க்கரிசி போட்டு அனுப்புறது. ஓகே, அடுத்த பாடலுக்கு போவோம். 1283. எனையான் மதித்து புகழ்கின்றதன்றி எந்தை பிரான் தனையான் மதித்திங்கு பெற்ற நாள் வாழ்வது சாற்றுகின்றேன். எனை யான் மதித்து புகழ்கின்றதன்றி எந்தை பிரான் தனையான் மதித்து எங்கு பெற்ற நல் வாழ்வது சாற்றுகின்றேன். நான் அவர் பெற்றிருக்கின்ற உடம்பை மதித்து புகழ்வது மட்டுமல்ல, அது யாரால் வந்ததுன்னு சற்று முன்பு சொல்லிட்டார் இல்லையா? எந்தை பிரான் சொல்லிட்டார் இல்லையா? கோன் செய்யவே பெற்றுக்கொண்டேன். எந்தை பிரான் மதித்து இங்கு பெற்ற நல் வாழ்வது சாற்றுகின்றேன். மதித்துன்னு சொல்றாரு. அப்ப இங்கே அருட்பெரும் ஜோதியை நம்மலாம் மதிக்க வேண்டும். முதல்ல அவர் எழுதிய வேதத்தை மதிக்க வேண்டும். மதிக்கிற மதியில தான் இது விளங்கும்னு சொல்லுவாரு. ஆக இறைவனுடைய சிறப்பு இங்கே நாம் பார்க்க முடியும். அவருடைய அருளால் தான் இது நல்ல மதித்து இங்கு பெற்ற நல் வாழ்வது சாற்றுகின்றேன். அவர் பெற்றிருக்கிற வாழ்வு என்றும் சாகாத வாழ்வை வள்ளல் பெருமான் பெற்றிருக்கின்றார். வினையான் மெலிந்த மெலிவை எல்லாம் விரைந்தே தவிர்த்து வினையான் மெலிந்த மெலிவை. இந்த வினை இருக்கு பார்த்தீங்களா? நம்ம பல ஜென்மங்கள்ல செய்த வினைகள் எல்லாமே நம்மளோட உயிர்ல ரெக்கார்ட் ஆகியிருக்கும், பதிவாயிருக்கும். அந்த பதிவுகள்னால் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த ஜென்மம் கிடைத்தேற முடியாம இந்த விதி விடாது நம்மள. அது மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலே நம்மள போட்டு அது அனுபவிக்க செய்யும். நல்லது செஞ்சிருந்தாலும் நன்மையை நமக்கு ஊட்டும். தீமை செய்திருந்தாலும் தீமை நமக்கு ஊட்டும்.
அதுதான் வினையான் மெலிந்த மெலிவை எல்லாம் விரைந்தே தவிர்த்துன்னு சொன்னாரு. இந்த இடத்துல மெலிந்து என்று சொல்றது வந்து துன்பப்பட்டு, வினையான் மெலிந்த மெலிவை. துன்பப்பட்டு, துன்பப்பட்டு அப்படியே நொந்து நூலா போறது. அதையெல்லாம் விரைந்தே தவிர்த்து அப்ப விரைந்து வந்து வள்ளல் பெருமானுக்கு இறைவன் அருள் செய்ததை இங்கே பார்க்கிறோம். விரைந்தே தவிர்த்து தனையான் புணர்ந்திட சாகா வரத்தையும் தந்தனை. தனையான் புணர்ந்திட அந்த இறைவன் அவருக்குள்ள வந்து புணர்ந்து கொண்டார். அப்படின்னா கலந்து கொண்டார்னா புணர்தல் என்பது சேர்ந்து கொள்ளுதல். தனையான் புணர்ந்திட சாகா வரத்தையும் தந்தனை. அப்ப வள்ளல் பெருமானுக்கு வந்து என்ன வரம் கிடைத்தது அப்படின்னாக்க, சாகாத வரம் அவர் வந்து பெற்றுக்கொண்டார். அதான் வரம். ஒவ்வொரு மனிதனும் வந்து வரம் பெற வேண்டும். இந்த வரத்தை பெறுவதற்காக தான் நம்ம இந்த பூமியில வந்து பிறந்திருக்கிறோம். சாகா வரம் பெறுவதற்கு. அப்ப அதற்குரிய தலைவனை நாம் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? தெரிந்திருந்தா தான் அந்த இது நமக்கு வந்து கிடைப்பதற்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இல்ல வேற வேற தெய்வங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னாக்க நம்ம ஏமாந்து போயிருவோம். முற்றிலும் சாகாத ஒரு வரத்தை கொடுக்கக்கூடிய தகுதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கே உண்டு. சரி அடுத்து 1284க்குள்ள போகும். சிற்றம்பலத்தை தெரிந்து கொண்டேன். எந்த சிற்றம்பலம்? ஏற்கனவே சைவ சித்தாந்தமும் சிற்றம்பலத்தை சொல்லுது. சன்மார்க்கமும் திருச்சிற்றம்பலத்தை சொல்லுது, பேசுது. ஆனால் இந்த திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடியது வெளியில வச்சு பார்க்கும்போது இது தனி வெளிக்குரிய திருச்சிற்றம்பலத்தை குறிப்பிடுகின்றது. அம்பலம்னா வெளி. அதுதான் வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் சொன்னது. இது கரையாத ஒரு திருச்சிற்றம்பலம். மத்ததெல்லாம் காலத்தால் இருந்து காலத்தால் மறைந்து போய்விடும். நித்திய திருச்சிற்றம்பலமாக இருப்பதனால்தான் வள்ளல் பெருமான் இந்த அம்பலத்தை தெரிந்து கொண்டார். நவகோடி சித்த ரிஷிகணங்கள் எல்லாம் சைவ சித்தாந்த அதாவது பராபரை திருச்சிற்றம்பலத்தை அறிந்து கொண்டார்கள். ஆனா வள்ளல் பெருமான் அதையும் கடந்த ஒரு திருச்சிற்றம்பலத்தை அவரு தெரிந்து கொண்டார். அதனாலதான் இங்கே வந்து சன்மார்க்கத்துக்குரிய திருச்சிற்றம்பலத்தை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். எம் சிவன் அருளால் எம் சிவன் என்று சொல்லக்கூடியது இங்க யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பரவெளியில வந்து எல்லாமே சிவனாகவே இருக்கும். எங்கும் சிவமயமாக இருக்கும்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த வெளி தெரியாது யாருக்கும். இந்த சிவனை யாருக்கும் தெரியாது. இதுவும் ஒளிதான். சிவன்னாலே ஒளிதான். ஆக எம் சிவன் அருளால் அப்படின்னு சொன்னாரு. எம் சிவன் என்னுடைய எந்தை அருளை எந்தை அருளடைமேன்னு சொல்லுவாரு. எப்பாரும் எப்பதும் எங்கள் எந்தை நினது அருட்புகழை இயம்பிட எனது அருட்புகழைன்னுவாரு. அதெல்லாம் தனித்துவமா என்னுடையது, நான் கண்டது அப்படின்லாம் குறிப்பிடுவார். அதனால இங்க எம் என்ற சொல்லை வந்து பயன்படுத்துறார். எம் சிவன் அருளால் குற்றம் பலவும் தவிர்த்து நின்றேன். மனிதனா பிறந்தா யார் குற்றம் செய்யாம இருக்க முடியும்? இயல்பாகவே மனிதன் குற்றம் செய்வான். அதுவும் கலிகாலத்துல சொல்லவே வேண்டாம். பல குற்றங்கள். 5 வகை குற்றங்களுக்கு நம்ம எப்பொழுதும் ஆட்படுவோம் என்று நான் அடிக்கடி சொல்வேன். கல், கொலை, களவு, காமம், பொய். இதான் 5 குற்றங்கள் மனிதன் செய்யக்கூடிய குற்றங்கள். பஞ்சமா பாவங்கள் அப்படின்னு சொல்றது. இந்த பஞ்சமா பாவங்கள் பல கோடி ஜென்மம் மனித ஜென்மம் எடுத்தானே இது சார்ஜ் ஆயிரும். எல்லாமே உயிர்ல வந்து பதிவாயிரும். இந்த பதிவு தான் அடுத்தடுத்து ஜென்மங்கள்ல பிறக்கும்போது அது நமக்கு திருப்பி ஊட்டும். அதெல்லாம் அனுபவிக்க வைக்கும். நல்லதுன்னா நல்லது குடுக்கும். தீமைன்னா தீமைதை குடுக்கும். இதத்தான் வள்ளுவன் சொன்னான். "வகுத்தான் வகுத்த வகையெல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிதுன்னு." உன் ஜென்மத்தின் வினைகளுக்கு ஏற்ற மாரி அவன் வகுக்கிறான். எதை அனுபவிக்கணும், எப்ப அனுபவிக்கணும், எதெல்லாம் நீ வந்து அனுபவிக்கணும் அப்படின்றது வகுக்கப்படுது. அது நாம் செய்த கர்மத்தை வைத்து தான் வகுக்கப்படுது. அதான் வகுத்தான் வகுத்த வாயால் கோடி தொகுத்தாரும். கோடி கோடியா நீ சம்பாரித்து வைத்திருந்தாலும் அனுபவிக்க முடியாது. துய்த்தல்ன்னு சொன்னாரு. துய்த்தல்னா அனுபவித்தல். அரிதுன்னா கஷ்டம். அப்ப எல்லாம் இருக்கும். ஆனா அனுபவிக்க முடியாது. பணம் நெறையா இருக்கும். ஆனா விரும்பியது சாப்பிட முடியாது. அனுபவிக்க முடியாது. அந்த மாரி ஒரு நிலையை வந்து இந்த வினைகள் நமக்கு தடுத்துரும்.
அந்த குற்றம் பலவும் தவிர்த்து நின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லா குற்றங்களையும் குற்றம் செய்வது மனிதனுக்கு இயல்பு என்பதனால் தான் குற்றம் செய்தல் எனக்கு இயல்பே குணமாய்க் கொள்ளல் உனக்கு இயல்பே அப்படின்னு கூட வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். சிற்றம்பலவா இனிச் சிறியேன் இனி செப்பன் முகமன் யாதுள்ளது தெற்றென்றடியேன் சிந்ததனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றைப் பொழுதே அருட்ஜோதி ஈகதருணம் இது. எப்பொழுது உயிர்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கலக்கின்றாரோ அப்பொழுது நம்மளுடைய உயிர்ல கலந்திருக்கின்ற எல்லா வினைகளும் அற்றுப் போய்விடும். டெலீட் ஆயிரும். இப்போ ஃபோன்ல தேவையில்லாததெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடுறோம் இல்லையா? அந்த மாரி உயிருக்குள்ள இருக்கிறத நம்ம டெலீட் பண்ண முடியுமா? அந்த உரிமை நம்மகிட்ட இருக்குதா? இல்ல. ஃபோன்ல உள்ளது வேணுமா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள டெக்னிக் தெரிஞ்சவங்க எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஆனா உயிருக்குள்ள இருக்கிறத டெலீட் பண்றதுக்கு அருட்பெரும் ஜோதி தான் துணை. அத வச்சு தான் நம்ம டெலீட் பண்ண முடியும். அது நம்ம உயிர்ல கலக்கணும். கலந்தா தான் டெலீட் ஆகும் எல்லாமே. எல்லா குற்றமும். இதை அந்த காலத்து சித்தர்கள் மூலாதாரத்தினுடைய அருளைக் கொண்டு டெலீட் செய்தார்கள். அதனால தான் சிவவாக்கியர் சொன்னாரு, "5 3 மெட்டடா அனாதியான மந்திரம். நெஞ்சிலே நினைந்து கொண்டு நீர் உரு செவிப்பிரேல். பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும் பஞ்சு போல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணும்." 5 3 8 அனாதியான மந்திரம் சொன்னாரு. அகரம். ஒளி. அகரம்னா ஒளி. எங்க இருக்கிற ஒளி? மூலாதாரத்துல இருக்கிற ஒளி. இது பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும். இந்த மூலாதாரத்துல இருக்கிற ஒளி இருக்கு இல்லையா? விந்துல இருக்கக்கூடிய ஒளி. அதை புருவ மத்திக்கு கொண்டு ஆராதாரங்களை கடத்து சுழிமுனை வழியா ஆராதாரத்துக்கு கொண்டு உள்ளத்துக்குள்ள போயிடுச்சுன்னா, பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும் பஞ்சு போல் பறக்கும். எல்லாமே பறந்து போயிரும். 4 வேதங்கள் சாட்சியாக இது நடக்கும். அப்படின்னு வேதத்தின் மேல் சாட்சி வைத்து சொல்றாரு. அனாதியானவன் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நீர் உரு செபிப்பீர். அப்படி உள்ளுக்கு நெஞ்சுக்குள்ள வைத்து நீ உரு செபிக்கணும்ன்றாரு. அப்படி செபிக்கப்பட்டாதான் அது 100 கோடி பாவங்கள் இருந்தாலும் எல்லாமே பஞ்சு போல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமேன்னு. அதுவே 4 வேதத்துக்குரிய இதாக இருக்கின்றது. ஆதாரமாக இருக்கின்றது. அதனால குற்றம் பலவும் தவிர்த்து நின்றேன் என் குணக்குன்றிலே என் குணக்குன்று என்பது இங்க எதை குறிக்குது அப்படின்னாக்க வெளிகளை குறிக்கும். அங்க என்ன குணம்? கருணை குணம். மலை போன்ற கடல் கருணை கடல் என்று சொல்வாரு. இங்க கருணை குன்று என்று சொல்வார். மலை. வெற்றம்பல செய்தவர் எல்லாம் விரைந்து விரைந்து வந்தே வெற்றம்பலம் என்பது மற்ற வெளிகள்ல வாழ்க்கை பெற்றவர்கள். ஒளி உடம்பு வாழ்க்கை பெற்றவர்கள் எல்லாம் விரைந்து விரைந்து வந்தே நற்றம்பலம் தருவாய் என்கின்றார் இந்த நானிலத்தே. எல்லாம் வள்ளலார்ட்ட கேட்குறான், "அப்பா உன்னோட இடம் எனக்கு கிடைக்குமா? உன்னுடைய உலகத்தை எனக்கும் குடுப்பியா? நானும் அங்க வரணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கும் குடுப்பியா? எங்களுக்கு கிடைக்குமா?" "நற்றம்பலம் தருவாய் என்கின்றார் இந்த நானிலத்தே." அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. உண்மையிலே இறைவனோட சித்தமா எப்படி இருக்குன்னா, எல்லாரும் கடைசியா அடைக்கலம் புகக்கூடிய இடம் சன்மார்க்கம் தான். சன்மார்க்க வெளிதான். பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் முற்றும் சேரிடமாம் இது பாரி திருச்சிற்றம்பல திருநட ஜோதி என்பது 2083வது பாடல்ல இந்த இதை நீங்க கவனிக்கலாம். எல்லாரும் அங்கதான் வரணும். துடிசேர் எவ்வுலகமும் எத்தேவரும் சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும் என்று 351வது பாடல்லையும் இது இருக்கும். ஆக டெஸ்டினேஷன் தெரியணும். எங்க செத்து போனா எங்க போறது அப்படின்றது யாருக்கு தெரியும்? எங்க போறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? எங்க இருக்கிறாங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? எந்த தொடர்பாவது இருக்குதா? ஒரு தொடர்பும் இல்ல. ஆனால் இருக்கும்போதே நீங்கள் போய்விட வேண்டும். இறந்துட்டா போ முடியாது. இறந்துட்டா அஞ்ஞான வெளி. அஞ்ஞான வெளி, இருள் வெளியில தான் போவோம். பித்ருலோகம்னு அந்த லோகத்துல தான் நம்மளும் இருப்போம். நமக்கு முன்னோர் யாரெல்லாம் இறந்திருந்தாங்களோ, அவங்கலாம் பிறக்கலன்னாக்கா, அவங்களோட நாமளும் சேர்ந்து இருப்போம். ஆக நம்ம போய் இந்த ஆத்மா எங்க போய் அடைக்கலம் புகணும்னாக்க, சன்மார்க்கம். இறைவன் உண்மையான இடத்தை
19ஆம் நூற்றாண்டுல தான் காட்டிக் குடுக்குறார். நீ எங்க போணும் அப்படின்னு. அப்ப அத புரிஞ்சுக்கிட்டாக்க நமக்கு இது சன்மார்க்கம் எவ்வளோ முக்கியம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம காலத்தை எல்லாம் விரயம் பண்ணாம, அந்த அடைக்கலம் நமக்கு தர முடியாத தெய்வத்து மேலலாம் பற்ற வைத்துக் கொண்டு இல்லாமல், சன்மார்க்கத்து மேல பற்று வைக்கணும். அதுதான் "பற்றுகள் எல்லாம் பதிநெறி விளங்க, உற்றருள் ஆடுசெய் ஒருதனி பொருளேனர்." எதை பற்றுகின்றோமோ அதுக்கேத்த அந்த அருள் காரியப்படும். அதுலயும் சரியகிரில நின்னா காரியப்படாது. யோக ஞானத்துல நின்னு காரியப்படும். அடுத்த பாடல் 1885 இறுதி பாடலாக. "ஒன்று கண்டேன் திரு அம்பலத்தே ஒளில் ஓங்குகின்றது நன்று கண்டேன்." காட்சி, காணணும். இறைவன் வந்து ஒன்று இருக்கிறார். இறைவன் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? ஒளியாக இருக்கிறார். ஒளியா இருக்கிறத நம்ம வந்து அறிவுல புரிஞ்சு கொள்ளணும். அறிவுல புரிஞ்சு கொள்ளாத காலகட்டத்தில தான் நமக்கு வந்து சிலைகள்ல காட்டி கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. நீ முதல்ல நம்பு. அது மேல பக்தி வையின்னு வச்சாங்க. இன்னைக்கு அதுவே கடவுளாயிடுச்சு. அது போன்று ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. சொந்தோக்காக நமக்கு கட்டி வச்சாங்க. ஆனா உண்மையிலே கடவுள் எப்படி இருக்கிறார்ன்னா, ஒளியாக இருக்கிறார். அதுதான் வள்ளல் பெருமான் வந்து ஏன் சிலை வைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒளி கான்செப்ட்க்கு போங்க. கடவுளை ஒளியாக பாருங்க. உருவத்தில சிலையில பார்த்ததெல்லாம் போதும். அது ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான். அதுவே முடிவான நிலை கிடையாது. அதுக்கு அப்பால் இறைவனுடைய உண்மையான நிலையை காண்பதற்கு நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். இப்ப பால்ல வந்து வெண்ணெய் இருக்குது, நெய் இருக்குது அப்படின்னா, எப்படி அத பால்லருந்து எடுக்கிறது? அப்ப அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? ப்ராசஸ் எடுத்தா தானே நெய் கிடைக்கும். அது மாரி நம்ம உள்ளத்துக்குள்ள இறைவன் இருப்பதை உள்ளத்துக்குள் காண வேண்டும். அததான் வள்ளலார் எப்படி கண்டார்? "சபை எனது உளமென தான் அமர்ந்து அறியுமோர் அருட்பெரும் ஜோதின்னார்." புறத்துல பார்க்கிற ஜோதிய சொல்லல அவரு. "சபை எனதுளமென தான் அமர்ந்து அறியுமோர் அருட்பெரும் ஜோதி." அப்ப இறைவன் சபையாக, ஒளியாக உள்ளத்துக்குள்ள காண்பதுதான் உண்மை காட்சி. அந்த ஒன்றை தான் இங்க சொல்றாரு. "ஒன்று கண்டேன் திரு அம்பலத்தே." அப்பன்னா வெளியில், வெளியாக. "ஒளி ஓங்குகின்றது நன்று கண்டேன்." அப்ப புறத்திலும் இருக்குது, அது அகத்திலும் இருக்குது. வள்ளல் பெருமானுக்கு அகத்துல கண்டதுனால தான் புறத்துல அவருக்கு தெரியுது. அம்பலத்தை பத்தி தெரியுது. அததான் "அம்பலத்தில் ஆடுகின்ற பாங்கிமாறே" அப்படின்னு பாடுனார். "அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்தத் தேனே அருள் விருந்தேன்னு" படிச்சாரு. நெறைய பாடல்ல வந்து அம்பலத்தை பற்றியே பேசியிருப்பாரு. அகவல்லலாம் நெறைய இடத்துல அம்பலத்தை பற்றி பேசியிருப்பாரு. வெளிகளைப் பற்றி. அதை வந்து வள்ளல் பெருமானுக்கு முதல் முதல்ல அவர் தான் கண்டார் அதை. முற்றிலும் கண்டார். எந்த சந்தேகமும் அதுல வேண்டாம். "அம்பலத்தே ஒளி ஓங்குகின்றது நன்று கண்டேன்." அப்ப வள்ளல் பெருமான் எல்லாத்தையும் எப்படி பார்க்கிறாரு? ஒளியாக, வெளியாக பார்க்கின்றார். இந்த கான்செப்ட்க்கு நம்மள அப்கிரேட் பண்ணிக்கணும். இறைவன்னா ஒளி என்ற கான்செப்ட் வரும். இன்னைக்கு மலைக்காரர்கள்லாம் அந்த கான்செப்ட் வந்து சின்ன பிள்ளையிலே தெரிஞ்சுது. இறைவன் எப்படி இருக்கிறான்னா, இறைவன் ஒளியாக இருக்கிறான். நூர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அவங்கலாம் அந்த கான்செப்ட்ல வந்து ரொம்ப காலமா ஆச்சு. நம்ம இன்னும் அந்த கான்செப்ட்ல வரல. நமக்கு இறைவன் ஒளியாக இருக்கிறான்னு தான் சிலையில வந்து சூடம் ஏத்தி விளக்கு போட்டு காட்டிட்டு, திருப்பி அந்த விளக்க கொண்டாந்து நம்மகிட்ட வந்து காட்டுவாங்க. நம்ம தொட்டு வணங்கி நெத்தியில, கண்ணுலலாம் ஒத்திக்கொள்வோம். அதுவே என்ன என்ன தத்துவம்னாக்க, இறைவன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியினுடைய அருளை பெறணும், ஒளியினுடைய ஆசியை நீ பெறணும் அப்படின்றது தான் சடங்கியலாக நடைபெறுகின்ற ஒன்று. அப்ப உண்மையான ஒளியை நாம் பெற வேண்டும் இல்லையா? அதுக்கு தான் அருட்பெரும் ஜோதி நமக்கு துணை வேண்டும். அருள் அனுபவத்துக்கு அது வேண்டும். "உலகெல்லாம் தழைக்க நடம் புரிதல் இன்று கண்டேன்." பாருங்க, உலகம் எல்லாம் தழைக்க. அவர் மட்டும் தழைக்க இல்ல. உலகம் எல்லாம் தழைக்க. ஏன்னா உலகத்துல எல்லாம் உயிர்கள் இருக்குது. நம்ப பூமியில ஒரு வகை உயிராக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அண்ட சராசரங்கள்லாம் சத்தி சத்தர்கள்லாம் இருக்கிறாங்களே. மண்ணுல இருக்கிறாங்க, தண்ணீல இருக்கிறாங்க, நெருப்புல இருக்கிறாங்க, காற்றுல இருக்கிறாங்க, வெளியில இருக்கிறாங்க. மற்ற அண்டங்கள், பகிரண்டங்கள் எல்லாம் சத்தி சத்தர்கள் இருக்கிறாங்களே. அப்ப எவ்வளோ கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்குது. அதான் உலகம் எல்லாம்னாரு. எல்லா உலகமும் தழைக்க. அது பிரம்ம உலகமா இருக்கட்டும், விஷ்ணு லோகமா இருக்கட்டும், ருத்ர லோகமா இருக்கட்டும்,
எல்லாரும் பொழைக்கணும், எல்லாரும் தழைக்கணும் இல்லையா? இல்லன்னா எல்லாத்துக்கும் மரணம் வருது இல்லையா? சுத்த சன்மார்க்க நிலை அடையலன்னா எல்லாருக்குமே இறப்பு உண்டு. தெய்வமா இருந்தாலும் சரி, அதுக்கும் இறப்பு உண்டு தான். நீங்களோ, நானோ மறுப்பு சொல்ல முடியாது. இது கடவுளே சொல்றாரு. எல்லாத்துக்கும் நான் படைத்த பொருள் எல்லாமே அழியும். நித்தியம் இல்ல. சன்மார்க்கம் ஒன்றுதான் நித்தியம். இதுதான் என் மார்க்கம் அப்படின்னு இறுதியாக கொண்டாந்து குடுக்குது. பொய்யெல்லாம் குடுத்துட்டு, கடைசி நேரத்துல மெய்ய கொண்டாந்து குடுக்குது. "நீ வா, இத தாண்டி வா" அப்படின்னு சொல்லி குடுக்குது. புடிச்சு ஏற வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால தான் "உலகெல்லாம் தழைக்க" அப்படின்னு சொன்னாரு. "உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக. ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக. எண்ணிரண்டெட்டு இலகும் பரமானந்த சுகமே வருக. இன்பதம்மை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக. என்போழ்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக. கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற களிப்பே வருக. கலைமதிதோய் வளகம் செறிந்த வளர்ப்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வள்ளலெனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்கு இல்லையா? அதுபோல எங்க உலகமெல்லாம் தழைக்க நடம் புரிதல் அப்படின்னு சொன்னாரு. நடம்ன்ற இயக்கம். அது வந்து நம்ப இப்போ உள்ள மாடர்ன் மொழியில சொன்னோம்னாக்கா, அது வந்து சாஃப்ட்வேர்ன்னு அர்த்தம். அதுல வந்து இன்ஜினியரிங் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிஸ்டம் இருக்குது அது. அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பரு அணுக்களை வந்து ஒளி அணுக்களாக மாற்றிக்கொள்ளும். அழிகின்ற பொருளை அழியாத பொருளாக மாற்றுகின்ற நடம் அதுக்குள்ள இருக்குது. அதனால தான் ஞானசரியையில வந்து சிற்சபை நடனம் தெரிந்து துதித்திடுமேன்னு சொல்லு. எப்படி தெரிந்து கொள்றது? எல்லாம் அலசணும். வள்ளலார் எப்படி ஒளியானார்ன்னு கண்டுபிடிச்சு தேடுனோமா, இந்த நடம் தான் அவருக்கு இந்த வேலைய பண்ணி குடுத்துருக்குன்னு நமக்கு தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து அந்த நடனத்தை பற்றி நமக்கு புரிந்து கொள்ளணும். அதான் உலகமெல்லாம் தழைக்க நடம் புரிதல் இன்று கண்டேன். எப்ப? 19ஆம் நூற்றாண்டுல தான் கண்டேன்னு சொல்றாரு. என்றும் சாகாத வரத்தை எனக்கருள மன்று கண்டார்க்கு இந்த வாழ்வு உள்ளதென்று மகிழ்ந்தனனே. இது இன்னும் சூப்பரா இருக்குது. இந்த நடம் எதுக்கு இருக்குது அப்படின்னு நான் கேட்டாக்க, என்றும் சாகாத வரத்தை எனக்கருள மன்று கண்டார்க்கு இந்த வாழ்வு உள்ளதென்று மகிழ்ந்தனனே. அவருக்கு மட்டும் இல்ல. நம்ம எல்லோருக்கும் இந்த வாழ்வு உண்டு என்பதை தெரிந்து கொண்டு அவர் மகிழ்ந்தாராம். மகிழ்ச்சி அடைந்தாராம். அப்பா! பரவால்லடாப்பா! நான் ஒருத்தன் தான் கிடைச்சதுன்னு நெனச்சேன். இல்ல. இது எல்லாருக்கும் கிடைப்பதற்கு உள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும். அத நினைத்து அவர் மகிழ்ந்தாராம். அப்ப அத பெறுவதற்கு நம்மலாம் அப்ளை பண்ணணும் இல்லையா? முயற்சிக்கணும் இல்லையா? வள்ளலார் பெற்ற வாழ்வை நம்மளும் பெற வேண்டும் இல்லையா? அவரு மரணமில்லா பெருவாழ்வுன்னா, அவருக்கு மட்டும் தான் மரணமில்லா வாழ்வுன்னு நெனைச்சா, நம்ப உட்கார்ந்துகிட்டு இருக்க வேண்டியதுதான். நமக்கும் முடியும், நமக்கும் உண்டு அப்படின்னு நம்ப அதற்கு என்ன தேவை? என்ன செய்யணும்? எதை விடணும்? எதை பெருக்கிக் கொள்ளணும்? அப்படின்றதுல நம்ம கவனம் வச்சு கண்டுபிடிச்சு, அதில நம்ப செயல்படணும். கண்டிப்பாக ஒரு ஜென்மத்திலயாவது இன்று கிடைக்கலனாலும், ஒரு ஜென்மத்தில அது நிச்சயமாக கிடைக்கும் என்பது இந்த நேச்சர் நமக்கு குடுத்திருக்கின்ற ஒரு பெரிய சத்தியம். 5 சத்தியம் பண்ணி குடுத்திருக்குது என்பதை நாம் கருத்தில் கொள்ளும். அதனால தான் என்றும் சாகாத ஒரு வரம். இந்த வரத்தை நம்ம வந்து பெறணும். வள்ளல் பெருமான் பெற்றுவிட்டார். நமக்கு அது பெறணும். சித்தர்கள் அதை பெறல. அதனால சித்தர்களும் மீண்டும் இந்த பூமியில வந்து பிறந்து, அவர்களும் நிச்சயமாக சாகாத வரத்தை வந்து பெறுவார்கள். அததான் அந்த வாழ்வு எல்லாருக்கும் உள்ளதென்று மகிழ்ந்தேனே அப்படின்னு நமக்கும் ஒரு நல்ல குட் நியூஸ் இது. இந்த பாடல் வந்து ஒரு குட் நியூஸ். ஸோ நமக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. மரணமில்லா பெருவாழ்வு நமக்கும் கிடைக்கும். ஏன்னா கடவுள் தானே செஞ்சு குடுக்குறாரு. நம்பளா ஒண்ணும் செய்யலியே. அவர வணங்குறோம். அவரு நமக்குள்ள புகுந்து என்ன செய்யணுமோ அவரு செஞ்சு குடுக்குறாரு. அவ்வளவுதான். இப்ப வள்ளலாருக்கு அது கிடைச்சிருச்சு. அதுபோல நாமும் அதை பெற வேண்டும் என்பதுதான் இந்த 6ஆம் திருமுறை நமக்கு வழங்கப்பட்டதனுடைய நோக்கம். இறைவன் நமக்கு இந்த வேதத்தை குடுத்த நோக்கம் என்னன்னா, நம்மளா மரணமில்லா பெருவாழ்வு வாழணும். இப்ப தினமும் மரணத்துக்குள்ள வாழ்க்கையில தான் நம்பலாம் இருந்து கொண்டிருக்கோம். யாருக்கு எப்ப மரணம் வரும் என்பதை யாரும் உறுதியா சொல்ல முடியாது. நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்ல என்று சொல்லக்கூடிய வாழ்வு.
இந்த ஒப்சி பல்கலைக்கழகத்துல பார்த்தீங்களா, 15 பிள்ளைங்க போயிட்டாங்க. யாரும் நெனச்சு பார்த்துருப்போமா? இப்ப வள்ளுவர் சொல்றது சரிதானே, "நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்ல" அப்படின்னு சொல்றது எவ்வளோ கரெக்ட்டா இருக்கு இந்த பூமி. ஸோ, அதனால நம்ம ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா, அ சந்தோஷமா வாழ்றதுல வந்து ஒரு ஏமாற்று வித்தை இது. இந்த உலகம் வந்து சந்தோஷமா வாழ்வதற்குரிய இடம் அல்ல. மகிழ்ச்சியா வாழக்கூடிய இடம் வந்து விண் உலகம் தான். அதை இறைவன் வந்து நமக்கு தந்தா தான் அந்த மகிழ்ச்சியான அவர் சொல்றாரு பாருங்க, "என்றும் மகிழ்ந்தனனே" அப்படின்னாரு. மகிழ்ச்சி. அவர் பெற்ற மகிழ்ச்சி வேற. அது விண்ணுலக மகிழ்ச்சி அது. அதைத்தான் நம்பலாம் பெறுறோம். மண்ணுலகத்தில் உள்ள மகிழ்ச்சிலாம் என்ன? அது மாயை மனம். இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கும், நாளைக்கு சோகமாயிடும். அது நித்தியமான மகிழ்ச்சியான நித்திய மகிழ்ச்சி இல்ல. அது நிரந்தரம் இல்ல. தற்காலிக மகிழ்ச்சி. இதுல தான் மனம் நம்மள ஏமாத்தி, நம்மள இங்க வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்த 92வது அதிகாரம். இன்பத்திறன் அப்படின்ற ஒரு அதிகாரம். ஸோ இதுல வந்து பெருமான் வந்து ஒரு 10 பாடல்களை வந்து இதுல வைத்திருக்கிறார். ஸோ நம்ம 92வது பாடலுக்குள்ள இன்னைக்கு அடியெடுத்து வைப்போம். இதுவும் 8 சீர் கொண்ட ஒரு பாடல்களாக அமைந்திருக்கின்றது. இன்பத்திறன். ஸோ இந்த இன்பத்திறன்ல என்ன சொல்ல வராரு அப்படின்றத பார்ப்போமே. தலைப்புக்கும், பாடல்களுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குதா அப்படி. உலகு புகழ் திரு அமுதம் திருச்சிற்றம்பலத்தே உடையவர் இன்று உதவினார். நான் உண்டு குறை தீர்த்தேன். அமுதம் இந்த இடத்தையும் பாருங்க. அமுதம் திருப்பி அமுதம் சொல்றாரு. உலகு புகழ் திரு அமுதம். ரொம்ப புகழுக்குரிய அமுதம்ன்றாரு. புகழப்பட வேண்டிய அமுதம், போற்றப்படக்கூடிய அமுதம். இப்ப பூமியில வந்து ஒவ்வொரு கடை, அந்த கடையில ரொம்ப சரி சாப்பாடு சூப்பர்ல. சாம்பார் சூப்பர்ல. பொரியல் சூப்பர்ல. அப்படி இப்படின்னு ஒவ்வொரு கடை பேர சொல்லி நம்ம வந்து சாப்பாட்ட பெருசா பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? பல விளம்பரங்கள் எல்லாம் ஒவ்வொரு கடைகளை பற்றிலாம் பேசிக் கொண்டு இருக்குது இல்லையா? சாப்பாடு இங்க போனா சூப்பரா இருக்கும். இங்க போனா நல்லாருக்கும். இந்த கடையில இந்த சாப்பாடு நல்லாருக்கும். இந்த கடையில போனா இந்த சாப்பாடு நல்லாருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றா தரம் பிரித்து நம்ம பேசிக் கொண்டு இருக்கிறோம் போல, வள்ளல் பெருமான் இங்க சொல்றாரு, எங்க இருக்குது அமுதம்? அது உலக புகழ் திரு அமுதம் சொல்றாரு. ஹ! உலக புகழ் அப்படின்னாக்க, அது உலகம் புகழ் எல்லா உலகமும் புகழப்படக்கூடிய ஒரு அமுதம்னு சொல்றாரு. அதான் உலக புகழ். உலக மனிதன், உலக மாமனிதன்னாக்க உலகத்துக்கே அவன் வந்து ஒரு பெரிய ஆளா இருப்பார். உலகம் தரம் வாய்ந்த அப்படின்னா பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா? அது மாரி உலக புகழ் திரு அமுதம்ன்னும்போது, இந்த அமுதத்தை பற்றி நெறைய நீங்கலாம் படித்துக் கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். அப்படி ஒரு அமுதம் என்ன கடவுள் வச்சிருக்கிறாரு? அத உண்டா என்ன 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 நமக்கு பெனிஃபிட் என்ன? என்னென்ன கிடைக்கும்? அப்படின்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். அகவல்லியும் அமுதத்தை பற்றி சொல்லியிருக்காரு. 6ஆம் திருமுறையில நெறைய பாடல்கள் அமுதத்தை பற்றிலாம் இருக்குது. எல்லாத்தையும் கோர்வைப்படுத்தி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இது என்ன அமுதம்? எங்க இருக்குது அமுதம்? இத எப்படி பெறுறது இந்த அமுதம்? யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்காது? ஏன்னா உலக புகழ் திரு அமுதம் சொல்றாரு. திருச்சிற்றம்பலத்தே உடையவர். திருச்சிற்றம்பலத்துல யார் இருக்கிறா? நம்மளுடைய அப்பன் இருக்கிறான். தாய் இருக்குது. உயிர் கொடுத்த அப்பனும், அம்மாவும் அங்க தான் இருக்கிறாங்க. திருச்சிற்றம்பலத்துல. அதான் உடையவர் அப்படின்னு சொன்னாரு. இன்று உதவினார். பாருங்க. அது வந்து உதவி செஞ்சதாம். "அப்பா என்கிட்ட அமுதம் இருக்குது. நீ சாப்பிட்டு பாரு" அப்படின்னு அந்த அமுதத்தை கூட்டுனுச்சாம் அவருக்கு. அதான் உண்டு, நான் உண்டு குறை தீர்ந்தேன். இப்ப நம்ம தான் பூமியில எங்கெங்கேயோ சாப்பிடுறோம். என்னென்னமோ கடையிலலாம் போய் சாப்பிடுறோம். பெஸ்ட் உணவெல்லாம் சாப்பிடுறோம். குறை தீர்ந்து போகுதா எங்கேயாவது? நம்மளோட மற்ற குறைகள் எல்லாம் தீர்க்குதா? தீர்க்க முடியாது. இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? "உண்டு குறை தீர்ந்தேன்" அப்படின்றாரு. அப்ப ஏதோ ஒரு அந்த உணவு உண்டால் நம்மட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்றது தெரியுது. அப்ப நம்ம அந்த உணவு மேல ஆசை வைக்கணுமா? வைக்கக்கூடாதா? பாருங்க. "இலகு சிவ போக வடிவாகி மகிழ்கின்றேன்." அந்த இத உண்டு சாப்பிட இவரு என்ன வடிவமா ஆகுறனாக்க, சிவபோக வடிவாகின்றாரு. சிவபோகம்ன்னு சொல்றாரு. இன்பம். போகம்னாலே இன்பம். சிவபோகம்னா ஒளி இன்பம்.
அந்த ஒளி உடம்பு வளர, வளர உடம்பு பெற, பெற அது இன்ப வடிவாகி மகிழ்கின்றேனே அப்படின்னு சொல்றாரு. அங்கேயும் மகிழ்ச்சி தான் சொல்றாரு பாருங்க. அங்க பெற மகிழ்ச்சி வேற, நம்ப மாயை மனதில பெறுகின்ற மகிழ்ச்சி வேற. மகிழ்கின்றேனே, இளைப்பு அறியேன். இப்ப நமக்கெல்லாம் வந்து இளைப்பு இளைத்து போகும். வயசு ஆக, ஆக, ஆக நான் இளைத்து போயிருவோம். அதான் இளைப்பு அறியேன். இளைக்க மாட்டார். தவிப்பறியேன். இங்க பூமியில நம்மலாம் தவிப்பு இருக்கும். இடர்செய் பசி அறியேன். இங்க சாப்பாடு இல்லன்னா நமக்கு பசி எடுக்கும். ஆனா அத உண்டாக்க நமக்கு பசி இருக்காது. அதனால தான் "பசியாத அமுதே" அப்படின்னு சொல்லி கூட ஒரு பாடல் இருக்கும். 6ஆம் திருமுறை. "இடர்செய் பசி அறியேன்." பசி என்ன செய்யும்? இடர் செய்யும், துன்பம் செய்யும். பசியினால் என்னென்ன கேடு என்பதிலே உரைநடை பகுதியில பெருமான் சொல்லியிருப்பார் இல்லையா? என்னன்னா கடைசியில அது மரணத்துக்கு வழிய குடுக்கும். பசி அறியேன்னாரு. ஔவையாரும் பசிய பத்தி "ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளைக்கு ஏழ் என்றால் ஏழாய், ஒரு நாளும் எண்ணோ அறியாய், இடும்பைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுன்னார்." ஏன்னா பசி. திருமந்திரத்திலயும் பசிய பற்றி சொல்றாரு. "பொய்ப்பசி புலரி புலரிதென்று பொய்ப்பசி தீர்ப்பான் புலரி புலரி." பொழுது விடிஞ்சனே அந்த பொய்க்குழின்னு இருக்க, "பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலரிதென்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவர்." எல்லாம் ஓட்டமும், ஆட்டமும் எதுக்கு? இந்த வயித்துக்குழி பசியை போக்குவது தான். பசி இல்லாம இருக்க முடியுமா? "எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்தும் அக்குழி தூர்க்கும் அழுக்கற்றவாறே." அதனால வயிற்றுக்குழி, வயிற்றுப் பசியை வந்து போக்குவதற்கு இறைவனுடைய அருளை நீ தேடுன்னுவாரு. ஆக இங்கே "இடர்செய் பசி அறியேன், விலகலில்லா திருவனையே." அப்படின்னா எப்போதும் கலந்திருப்பார். விலக மாட்டார். விலக்கல் இல்லா திருவனையில். அவர் வந்து இணைந்து கொள்வார். அணைந்து கொள்வார். "அணையவாரீர்" என்றும் அணையவாரீர்ன்னு சொல்றாரு. "அம்பலத்தில் ஆடுகின்றீர் அணையவாரீர்." ஆக திருவனையே "நீவிரெல்லாம் பொசித்தே விரைந்து வம்மின்." அவர் நம்பள சொல்றாரு. "நீங்களும் நான் பொசித்தது போல் நீங்களும் பொசித்து விரைந்து வந்து சேருங்க. அம்பலத்துக்கு வாங்க. அம்பலத்துக்கு ஸ்பேஸ்க்கு வாங்க. ஸ்பேஸ் உலகத்துக்கு வாங்க. மண் உலகத்திலே பெருசுன்னு நெனச்சு காலத்த அங்கேயே இருந்து கடைசியில செத்து போவாதீங்கன்றாரு. "விரைந்து மன்மி அம்பலத்தே விளங்கு திருக்கூத்தின் அழகறியாத் திறம் பாடி ஆடுதும்." விளங்கு திருக்கூத்தின் அழகறியாத் திறம் பாடி. அளவில்லாத அதனுடைய திறம், ஆற்றல். பாடி ஆடுதும் நாம் இதுவே அருள் அடையும் நெறி எனவே ஆகமம் ஆர்ப்பணையே. எப்படி அருளை பெறுவது? இறைவனுடைய திருக்கூத்து நமக்கு எப்படி கிடைக்கும்? அப்படின்னாக்க, அவனை பாடுங்கன்றாரு. அழகறியா திறம் பாடி ஆடுதும் நாம் இதுவே அருள் அடையும் நெறி. அப்ப சோறு போட்டு மட்டும் தான் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு ஒரு கூட்டம் செஞ்சுகிட்டு இருக்குது. இறைவனை பாடுறதுனாலயே நம்ம அருள் பெறலாம். அவனுடைய அருளை பெறலாம் என்பது ஞானசம்பந்தரும் அதுதானே சொல்லியிருக்கிறார். அவர் நிலைக்கு, அவர் அடைந்த நிலைக்கு 10 இறைவனை பாடுவதன் மூலமே அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கேயும் வள்ளல் பெருமானார் அருட்பெருஞ்சோதியை வந்து நீங்கள் பக்தியோடு பாடுங்கள். அ பாடுகின்ற உள்ளத்தை கூடுகின்ற குருவேன்னாரு. ஒரு பாடல்ல 6ஆம் திருமுறையில இருக்கு. "நாட்டாரினும் உள்ளத்து நாட்டாராயிலோ நயவேன் சிறிதும் நயத்தில் எட்டிக் காண்டு." அதனால பாடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அருட்பெரும் ஜோதியை வந்து பாடுங்க. நெறைய பாடல்கள் வந்து 6ஆம் திருமுறையில இருக்குது. அந்த பாடல்களை எல்லாம் பாடுவதனால இறைவனுடைய அருளை பெறுகின்றோம். "அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்" பாடலிலேயே அந்த கடைசியில ஒரு 4 வரி சொல்வாரு. "தெருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம்." அப்ப தெளிந்த பாடலை படிக்கும்போது அதுவும் நம்மளை சிவமாக்கும் சொல்றாரு. அத விட வேற என்ன வேணும்? அருள் காரியப்படும் உள்ளுக்கு புகுந்து கொள்ளும்ன்றாரு. "அழகறியா திறம்பாடி ஆடுதும் நாம் இதுவே அருள் அடையும் நெறி." இப்ப எந்த அருள்? எந்த வெளிக்குரிய அருள் அப்படின்னா, சன்மார்க்கத்துக்குரிய அருள். சன்மார்க்கத்துக்குரிய வாழ்வு பெறுவதற்குரிய நெறி. எனவே ஆகமம் ஆர்ப்பணை. இது ஆகமம்லாம் இதத்தான் சொல்லுது. ஆகமம்னா கடவுளை அடைவதற்குரிய ஆகமம் எது? விவகாரமும் ஒண்ணுதான். அதே நேரத்தில பாடுவதும் ஒரு ஆகமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
வெறும் ஜீவகாருண்யம் மட்டும் ஆகமம் அல்ல. இங்கே வந்து பாடுறதும் ஒரு ஆகமம் அப்படின்றத ஒரு புதிய விஷயத்த இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு வந்து குடுக்குறாரு. பாடுவது. அப்ப எல்லாரும் பாடுவத கற்றுக்கொள்ளணும். எப்படியாவது உங்கள நீங்க எப்படி படிக்கணுமோ, அப்படி அப்படி இறைவனை பாடுவது அது ஒரு ஆகமம், வழி அப்படின்னு சொல்றது. "மாதவத்தால் நான் பெற்ற வான் அமுதே" மறுபடியும் அமுதத்தை சொல்றாரு. சும்மா கிடைக்குமா? வான் அமுதம் கிடைக்கிறது என்ன சாதாரண விஷயமா? காசு இருந்தா எங்க வேணுமாலும் எந்த கடையிலும் போய் உட்கார்ந்து சாப்பிட்டுறலாங்க. காசு இருந்தா வான் அமுதம் கிடைக்குமா? போய் வாங்கிட்டு வர முடியுமா? கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. இந்த பூமி உணவெல்லாம் சாப்பிட்டு, சாப்பிட்டு, சாப்பிட்டு தேய்ந்து தான் போமே ஒழிய, நம்ப வந்து வாழ முடியாது என்பதை நாம் புரியணும். அதனால தான் நம்ப இறந்து போனவனுக்கெல்லாம் படையல போட்டாங்க. ஏன்னா அமுதம் போட்டாங்க. அமுதம் கொண்டு தான் போகணும் என்பதற்காக நம்ம இறந்த பிற்பாடு அமுதம் போட்டோம். இருக்கும்போதே அமுதம் சாப்பிட்டு உய்யல. போன பிற்பாடு அமுதம் போட்டா உய்ய போறாரு? எந்த அமுதம்? வான் அமுதே. வான் அமுதம் போட்டு தான் அனுப்பணும். வான் அமுதம் அது இருக்கும்போதே சாப்பிடணும். போன பிற்பாடு வாழை இலை வச்சு சொந்தக்காரங்கலாம் கொண்டாந்து அமுதம் படைக்கிறனால, அது ஒண்ணும் கதைக்கு ஆகாது. எல்லாம் படைச்சுட்டு நம்ம தான் சாப்பிட்டுட்டு போய்க்கிட்டு இருப்போம். இங்கே வள்ளல் பெருமானுக்கு அந்த அமுதம் எப்படி கிடைத்ததுன்னு மா தவத்தால் சும்மா கிடைக்காது. காசு குடுத்துலாம் வாங்க முடியாது. தவம் செய்யணும். வான் அமுதம் கிடைப்பதற்கு ஒரு மனிதன் தவம் செய்யணும். உயிர் கருணை இருக்கணும். இல்லன்னா தவம் பலிக்காது. ஏன்னா சன்மார்க்கத்துக்குரிய தவம் என்னான்னு தெரியணும் இல்லையா? சில பேர் நினைக்கிறாங்க சன்மார்க்கத்துல தவம் இல்ல. ஜீவகாருண்யம் மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளுக்கு படிச்சா தானே தெரியும். வள்ளல் பெருமான் என்னன்னு சொல்லியிருக்கிறாருன்னு. ஆக இங்கே மாதவத்தால் நான் பெற்ற வான் அமுதே, எனது வாழ்வே, என் கண் அமர்ந்த மணியே, என் மகிழ்வே, என்ன அருமையா போடுறாரு பாருங்க. எனது வாழ்வே அப்படின்றாரு. அது என்ன வாழ்வு? நம்மள மாரி வாழ்வுன்னு நெனச்சுக்கிட்டீங்களா? விண்ணுலக வாழ்வு இல்லையா? அதான் எனது வாழ்வேன்னாரு. நீங்க நெனைக்க மாரி அது மண்ணுலக வாழ்வு அல்ல. விண்ணுலக வாழ்வு. ஏன்னா உண்ணுகின்ற உணவு விண் உணவு, மண் உணவு அல்ல அது. என் கண் அமர்ந்த மணியே, கண்ணுக்குள்ள வந்து அமர்ந்திருக்கிறார் அந்த ஒளி. அதனால கண் அமர்ந்த மணியே அப்படின்றாரு. என் மகிழ்வே, மகிழ்ச்சி. நம்ப இந்த அஞ்ஞானம் மனதுல உள்ள மகிழ்ச்சி அல்ல. இந்த மகிழ்ச்சி நம்மலாம் குறிப்பிட்டு சொல்லவே முடியாது அது. அதாவது அந்தந்த நிலையில இருந்து அனுபவித்தா தான் சொல்றாரு. அதனாலதான் என் மகிழ்வேன்னாரு. போதவத்தால் கழித்தேனை. போதவத்தானாக்க தவத்துக்கு அப்பாற்பட்ட பாதகமான வழிகள். அது போதவம் அப்படின்னு சொல்லுது. மாதவம் இல்ல. அது போதவம். கீழ்மைக்கு உட்பட்டது. அதுல நாளெல்லாம் நான் கழித்தேன் அப்படின்னு சொல்ல. அப்ப வீணாக நான் வாழ்நாளை எல்லாம் கழித்தேன். வழிந்து கலந்தாண்ட பொன்னே. இதுதான் நான் சொல்றேன். வள்ளல் பெருமான் வாசி பயிற்சி செய்யல அப்படின்றதுக்கு இதுதான் சான்று. இறைவன் வழிந்து கலந்து ஆண்ட பொன்னேன்றாரு. அப்புறம் எதுக்கு அவரு வந்து மூக்க புடிச்சுக்கிட்டு வாசி பயிற்சி சித்தர்கள் பண்ண கூத்தெல்லாம் அவரு ஏன் பண்ணணும்? பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இறைவன் கருவில் கலந்த துணையே, கருவிலே கலந்துட்டான் இல்லையா? அப்புறம் 9 வயசுல கலந்துட்டாரு இல்லையா? அப்புறம் பாதி இரவுலலாம் வந்து எழுந்து கலந்தாரு இல்லையா? அதனால இங்க என்ன சொல்றாரு? இறைவன் என்னை வந்து வழிந்து கலந்து கொண்டான். அவனே வழிந்து வந்து ஆண்டு கொண்டான். பொன்னேன்றாரு. பொன்னம்பலத்தே புனித நடத்தரசே. அந்த பொன்னம்பலம் அங்கே நடக்கின்ற நடம். இருக்கின்ற நடம். அரசே கிங். அரசுன்னா தலைமை, கிங் அரசு. தீது அவத்த பிறப்பிதுவே சிவமாக்கும் பிறப்பாய். தீது அவத்தைப் பிறப்பை. நமக்கு வந்து 5 வகை அவத்தைகள் உண்டு. அந்த அவத்தைகள் என்னான்னு கேட்டீங்கன்னா, சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இது வந்து அஞ்ஞான வெளிக்குரிய அவத்தை அப்படின்னு சொல்றது. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அவத்தைகள் வந்து 5 இருக்குது. ஸோ இத பத்தி தெரிந்து கொள்ளணும். சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி. அது கான்ஷியஸ், இன்னர் கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க.
அதுதான் அவத்தை நிலைன்னு சொல்றது. அவத்தை. தீன்னா கெட்ட அவத்தை. பிறப்பிதுவேன்னாரு. அப்ப இந்த பிறப்புல உள்ள அவத்தைகள் சிவமாக்கும் பிறப்பாய். அப்ப நம்ப கன்வெர்ட் ஆயிருது. இது கன்வெர்ட்ன்னு சொல்றது. சிவமாகும் பிறப்பாய் செய்வித்தென் அவத்தையெல்லாம் தீர்த்த பெரும் பொருளே. தீதானதை எல்லாம் அவருக்கு நன்மையாக செய்வித்து சிவமாக்குகின்ற பிறப்பாக பொருளே சிவமென்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரி திருச்சிற்றம்பல திருநட ஜோதி. அவத்தை பிறப்பதுவே சிவமாக்கும் பிறப்பாய் செய்வித்தேன் அவத்தையெல்லாம் தீர்த்த பெரும் பொருள். எல்லா அவத்தையும் அவருக்கு தீர்ந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. இனி சிவம், அவர் சிவம், வள்ளல் பெருமான் சுத்த சிவமாக ஆயிட்டார். அதான் சுத்த சிவமே அப்படின்னு சொல்றாரு. பூதலத்தே அடிச்சிறியேன் எனது திருவடிக்கே புகழ் மாலை சூட்டுகின்றேன் புனைந்து கலந்தருளே. பூதலத்தேனா பூமி, அடிச்சிரி இந்த பூமியில நான் உனது திருவடிக்கே புகழ் மாலை சூட்டுகின்றேன். வள்ளல் பெருமானுடைய பாட்டு அவர் எழுதிய இந்த 6ஆம் திருமுறை இருக்கு இல்லையா, அது எந்த தெய்வத்துக்கு உரியதுனாக்கா அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு மட்டுமே உரியது. மற்ற தெய்வத்துக்கு அது உரியது அல்ல. அதான் பூதலத்தை அடிச்சிறியேன் நினது திருவடிக்கே. நினதுன்னா உன்னுடைய திருவடிக்கே, உன்னுடைய உலகத்துக்கே புகழ் மாலை சூட்டுகின்றேன் புனைந்து கலந்து அருளே. என்னுள் நீ கலந்து அருள் செய் இறைவா அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த சன்மார்க்க பாடல்கள் மற்ற தெய்வத்துக்கு பொருந்துமா? அந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி மற்ற தெய்வத்துக்கு பொருந்துமானா பொருந்தாது. அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. ஆக இப்படி வள்ளல் பெருமானுக்கு இறைவன் கலந்ததுனால முதல்ல நம்ம என்ன சொன்னோம், எல்லா பாவத்தையும் அது போக்கிருச்சு, எல்லா வினைகளையும் தீர்த்திருச்சுன்னு சொன்னோம். அடுத்து இங்க என்ன பார்க்கிறோம், எல்லா அவத்தைகளும் போச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம சிவமாக்கிருச்சு. இப்படி சிவமாக்குன்ற தெய்வத்தை தான் வணங்கி நம்மலாம் உய்யணும் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய சட்டம். சட்டத்தை நம்ம புரிந்து கொள்ளும். சமய மதம்லாம் இருந்திருக்குது, இருந்து கொண்டும் இருக்குது. ஆனா நம்ம உய்யணும் அப்படின்னாக்க சமய மதங்கள் இதுக்கு பொறுப்பு கிடையாது. சன்மார்க்க உலகத்துக்கு அந்த தெய்வங்களோ, அந்த ஒளிகளோ, அந்த நடமோ நமக்கு துணை கிடையாது. அது கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதனால தான் இறைவன் தனித்துவமாக சன்மார்க்கத்தை வைத்திருக்கிறான். தெரிஞ்சவங்க வாங்க, தெரியாதவங்க அங்கங்க கடங்கன்ட்டு அவன் வச்சிருக்கிறான். அப்ப தெரிந்து கொள்ள வேண்டியது யாரு? நம்மளுடைய கடமை தானே. தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இனி இந்த ஜென்மமே இந்த பக்கம் வரக்கூடாது. இந்த பூமியில பிறந்தது, இறந்ததெல்லாம் போதும்னு நீங்க நினைத்தால், உங்களுக்கு உரிய தெய்வம் யாரு? உயிர் கொடுத்தது யாருன்னு தேடுங்க. உயிர் கொடுத்தது யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. பிரம்மா குடுத்தாரா? விஷ்ணு குடுத்தாரா? ருத்ரன் குடுத்தாரா? மகேஸ்வரன் குடுத்தாரா? சதாசிவன் குடுத்தாரா? விந்து குடுத்துச்சா? பரவிந்து எது குடுத்துச்சு உயிர்? அத கண்டுபிடிச்சிட்டீங்கனாக்கா, அப்ப அதுகிட்ட தான் கேட்கணும். எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு குடு. இப்ப நான்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆஹா! அருட்பெருஞ்சோதி தான் எல்லாத்துக்கும் உயிர் குடுத்திருக்கு. அதுதான் முதன்மை கடவுள் அப்படின்னது 19ஆம் நூற்றாண்டுல இந்த ஒளிய தான் நமக்கு கற்பித்திருக்கிறாங்க. அது காட்டியிருக்கு. தன்னை காட்டிக் கொடுத்திருக்குது 6ஆம் திருமுறையில. அதுதான் உண்மையிலே தாய், அதுதான் உண்மையிலே தந்தை என்பதை புரிந்து கொண்டோம். அதனால தானே வள்ளலார் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் என்று பாடுறாரு. அப்ப அந்த தெய்வம் தானே வள்ளல் பெருமானுக்கு அழியாத உடம்ப குடுத்திருக்கு. என்றும் சாகாத வரத்த குடுத்திருக்குது. அப்ப நமக்கும் அதுதானே குடுக்கணும் அப்படின்ற ஒரு யுக்தி அறிவுல கண்டுபிடிச்சுக்கணும். கண்டுபிடிச்சுக்கிட்டு நாம் இதற்கு சன்மார்க்கத்தை தழுவும். சன்மார்க்கத்தினுடைய ஆகமம் இறைவனை பக்தியோடு பாடுகின்றது. நாடு கலந்து ஆடுகின்றோர் எல்லோரும் நயப்ப நன்னி என்னை மாலையிட்ட ஆண்டவரே அப்படின்னு ஒரு பாடல்ல இறைவன் வள்ளல் பெருமானே என்னை நீ பாடுன்னு அவருக்கு உத்தரவு போட்டார். அதெல்லாம் அடுத்த வாரத்துல நம்ம தொடங்கி அதை பற்றியும் நான் சொல்றேன். இன்றைக்கு நேரம் கதையை நம்ம நிறைவு செய்துவிட்டு எல்லா உயிர்களும் சன்மார்க்க தழுவ வேண்டும். சன்மார்க்க இறைவனை வணங்க வேண்டும். அவருடைய அருளாசி பெற்று உய்ய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவரு பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி வணக்கம் வாழ்க. நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. நன்றி.